ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு சிவன் ஆலயத்தை திருப்பணி செய்து வாழ்ந்து வந்த சாத்தப்பன் பிள்ளை மற்றும் செங்கமலம் இவர்களுக்கு 1850 பாமன் சாமிகள் மகனாக பிறக்கிறார். பாமன் சாமிகளுக்கு பெற்றவர்களால் வைத்த பெயர் அப்பாவோ. இவர் முனியாண்டி பிள்ளை என்னும் தமிழாசிரியரிடம் தமிழை கற்கிறார். பாமன் சாமிகள் சிறு வயதிலிருந்தே 12 to 13 வயதுக்குள்ளாகவே முருகன் மீது அளவற்ற பக்தியுடன் இருக்கிறார். இவர் அதிகாலையில் செந்தரல் என வெளிவரும் சூரிய கதிர்களை முருகனாகவே எண்ணி வணங்கி வரும் வழக்கத்தை கொண்டவர். இப்படிதான் ஒரு நாள் சுவாமிகள் பொழுது விடிந்ததும் அதிகாலையில் தென்னைந்தோப்புக்கு போகிறார். அங்கு தன் தந்தை இருப்பதை கவனித்த சுவாமிகள் தோப்பின் நுழைவாயில் முன்பாகவே நின்று வானத்தை பார்க்கிறார். கீழ்வானம் சிவந்து கதிரவன் மெல்ல வெளிவருகிறார். அதை பார்த்ததும் சுவாமிகளுக்குள் ஒரு எண்ணம் எழுகிறது. கந்த சஷ்டி கவசம் நூலை போல தானும் முருகனின் மீது பாடல்களை பாடி பரமனருள் பெற வேண்டும் என எண்ணம் கொண்டு தனது வலதுபுறமாக திரும்பி கீழே இருக்கும் பணமோலையை எடுத்து நறுக்கி எழுதுவதற்கு ஏதுவாக எழுதுகோலையும் எடுத்துக்கொண்டு, நான் பாடும் ஒவ்வொரு பாடலையும் அருணகிரிநாதர் பெயர் கொண்டு முடிப்பேன், உன்னை பாடும் பணியை எனக்கு அருள்க என வேண்டி நிற்கிறார். அடுத்த கணமே வானில் கங்கையை சடையில் பறித்து என மங்கள ஒளி ஒலிக்கிறது. சுவாமிகள் அந்த வரிகளை முதன்மையாக கொண்டு பாடலை எழுதி அவ்விடத்தில் ஒரு முறை உறக்க படித்து இதை ஏற்ற அருள்க என வேண்டினர். இப்படி சுவாமிகள் எம்பிரான் முருகனின் மீது 6666 பாடல்களை பாடி அருணகிரிநாதர் பெயர் கொண்டு முடித்தார். இதனால் சுவாமிகளுக்கு உபய அருணகிரிநாதர் எனவும் பெயர் வந்தது. இவ்வாறு சுவாமிகள் உணவு உண்பதற்கு முன்பாக தினமும் முருகனின் மீது பாடல்களை பாடி பாமாலை சுட்டி வழிபட்டார். இதனை சுவாமிகளின் தந்தையான சாத்தப்பன் பிள்ளையின் நெல் வியாபார கூட்டாளியாக இருந்த சேதுமாதவர் ஐயர் அவர் எழுதி வைத்திருந்த நோட்டு புத்தகங்களை பார்த்து அதை புதுக்கோட்டையில் இருக்கும் வித்துவான் குமாரசாமி பிள்ளையிடம் காட்டுகிறார். அதை படித்து பார்த்துவிட்டு அவர் பாடல்கள் நயமுடையது, துருவு நோக்கமுடையது, பதிப்பிக்கத்தக்கது என பாராட்டுகிறார். அதை கேட்ட சேதுமாதவர் ஐயர் பாமனுக்கு வந்து சுவாமிகளை பார்த்து, நாளை விஜயதசமி, இன்று இரவு என் வீட்டுக்கு வா என கூறி செல்கிறார். சுவாமிகளும் அன்று இரவு சேதுமாதவர் ஐயர் வீட்டுக்கு சென்று திண்ணையில் உறங்கி மறுநாள் அதிகாலையில் எழுந்து அக்னி தீர்த்தத்தில் 3 முறை மூழ்கி எழுகிறார். சுவாமிகளுக்கு திரு 6 எழுத்து மந்திரத்தை உபதேசித்த சேதுமாதர் ஐயர் வடமொழி கற்பாயாக என கட்டளையிடுகிறார். சுவாமிகளும் வடமொழி கற்று தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் புலமை பெற்று விளங்கினார். சுவாமிகளுக்கு 25 வயதான போது சுவாமிகளின் பெற்றோர்கள் சுவாமிகளுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார்கள். சுவாமிகள் துறவரத்தின் நாட்டம் கொண்டிருந்ததால் திருமணம் வேண்டாம் என்கிறார். ஆனால் சேதுமாதவரையரின் கட்டளையின்படி திருமணத்தை ஏற்கிறார். மதுரை சின்னக்கண்ணு பிள்ளை மகளாகிய காளிமுத்தம்மாளை 1878 வைகாசி திங்கள் ராமநாதபுரத்தில் திருமணம் செய்கிறார். இவர்களுக்கு முருகையா பிள்ளை, சிவனான அம்மாளும் குமரகுருதாச பிள்ளை என 2 மகன்களும் 1 மகளும் பிறந்தன. சுவாமிகளுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் அவர் உள்ளம் துறவரத்தின் நாட்டம் கொண்டிருந்தது. சுவாமிகள் துறவரத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் போது அங்கு தன் நண்பர் அங்கமுத்து பிள்ளை வருவதை பார்க்கிறார். உடனே தன் எண்ணத்தை மறைத்து அவரிடம் நான் நாளை பழனிக்கு செல்ல உள்ளேன் என கூறுகிறார். அதற்கு அவர் மீண்டும் எப்பொழுது வருவீர்கள் என கேட்க சுவாமிகள் சொல்ல இயலாது என்கிறார். அதற்கு அவர் குமர கடவுளின் கட்டளையா என வினாவ சுவாமிகள் துறவரத்தின் மீது இருந்த நாட்டத்தால் ஆம் என்று தலையசைக்கிறார். அடுத்த கணமே வானில் வினாக்குறியுடன் என் கட்டளை என பொய் புகண்டனை, நான் கட்டளை இடும் வரை பழனிபதிக்கு வரலாகாது என முருகன் கோபப்படும் சிறு காட்சியை காண்கிறார். அந்த காட்சியை கண்டதும் சுவாமிகள் கண்ணீர் பெருக உள்ளத்தில் ஆன்மலாபம் கருதி அவ்வாறு கூறிவிட்டேன், என்னை மன்னித்தருள்க என வேண்டி நிற்கிறார். அடுத்த கணமே அந்த லாபம் என்னால் ஆகாதா என திருவாய் மலர்ந்ததும் சுவாமிகள் அதை ஏற்கிறார். அக்காட்சியும் மறைகிறது. சுவாமிகளின் இறுதி காலம் வரை முருகன் உத்தரவு தராததால் சுவாமிகள் பழனிக்கு செல்லவில்லை. சுவாமிகளின் தந்தை இறப்பிற்கு பிறகு குடும்ப பொறுப்புகள் சுவாமிகளிடம் வந்தது. தனது மகளுக்கு ஒரு முறை உடம்பு முடியாமல் போக சுவாமிகளின் மனைவி சுவாமிகளிடம் கூறுகிறார். அதற்கு அவர் முருகனை நினைத்து வேண்ட சொல்கிறார். செங்கமலம் முருகனை நினைத்து வேண்ட இளைஞன் உருவில் முருகன் வந்து குழந்தைக்கு திருநீர் பூசியதாகவும் அதன் பிறகு குழந்தை அழுகவில்லை எனவும் கூறப்படுகிறது. சுவாமிகளை முருகப்பெருமான் நிஜத்திலும் கனவிலும் வழி நடத்தப்பட்டதாகவும் அவர் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கு முருகன் அருளால் தீர்வு கிட்டியதாகவும் கூறப்படுகிறது. பாமன் சுவாமிகள் தவம் இருப்பதற்காக பிராப்பன் வலசில் உள்ள மயானத்தை தேர்ந்தெடுக்கிறார். அங்கு சதுரக்குழி வெட்டி 4 புறமும் உள்வேலிகள் போடப்பட்டு மேற்கூரையும் அமைக்கப்படுகின்றன. சுவாமிகள் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு கைப்பிடி சாதம் மட்டுமே உணவாக உண்டு தவம் இருக்கிறார். முதல் 6 நாட்களில் முதல் நாள் பாம்பு வந்ததாகவும் அடுத்த 5 நாட்களில் ஆண் பெண் பேய்கள் சூழ்ந்து கொண்டு முனியொன்று சுவாமிகளை தூக்கியதாகவும் அவர் தன் கையில் இருக்கும் யோக தண்டத்தால் அடித்தும் பயனில்லாததால் திரு 6 எழுத்து மந்திரத்தை கூறியதும் விட்டு விழுகியதாகவும் கூறப்படுகிறது. 7ஆம் நாள் நள்ளிரவு ஜடாமகுடங்கள் அணிந்த 2 துறவிகள் நடுவே முருகன் இளைஞனாக சுவாமிகள் முன்னே தோன்றி நிற்கிறார். அப்பொழுது துறவிகள் கல்வி அறிவில் சிறந்த இவர் உம்மை காணவே தவம் இருக்கிறார் என கூற முருகன் அவர் முகம் நோக்கி ரகசிய சொல்லை சொல்லி மேற்கு திசையில் மறைகிறார். ரகசிய சொல்லை உபதேச மொழி என உணர்ந்த சுவாமிகள் தியானத்தில் அமர்கிறார். தொடர்ந்து 35 நாட்கள்
நாட்கள் தியானத்தில் இருக்கிறார். 35வது நாள் இரவு அசிரீரி சுவாமிகளை தியானத்திலிருந்து எழும்ப சொல்லி ஒலிக்கிறது. ஆனால் சுவாமிகள் நான் முருகன் மொழிக்க எழுவேன் என கூற அவன் கட்டளையே எழுமின் என அசிரீரி மீண்டும் ஒலிக்கிறது. சுவாமிகள் அந்த ஒலியை கேட்டு வெளியே வருகிறார். வந்ததும் அனைவரும் சுவாமிகளை வணங்கி தரிசித்து விபூதி பெற்று மகிழ்ச்சி அடைகின்றனர். பாமன் சுவாமிகள் துறவு பூண்ட பின் தலையாத்திரைக்கு சென்று முருகனின் எழிலுருவை வழிபட்டு மகிழ்ச்சி அடைகிறார். கந்த கடவுள் சுவாமிகளை சென்னைக்கு செல்ல கட்டளையிடுகிறார். சென்னை புது இடமாக இருப்பதால் மனக்கலக்கத்துடன் அவர் சென்னைக்கு புறப்படுகிறார். அதே சமயத்தில் சென்னை வைத்தியநாத முதலி தெருவில் வாழ்கின்ற மூதாட்டி கனவில் முருகன் சென்று பாமன் சுவாமிகளை கனவில் காட்டி உணவு அளிக்குமாறு கட்டளையிடுகிறார். பாமன் சுவாமிகள் சென்னையில் இறங்கியதும் அம்மூதாட்டி பாமன் சுவாமிகளை உபசரித்து உணவு அளித்து அடைக்கலமும் தருகிறார். பாமன் சுவாமிகள் அம்மூதாட்டிக்கு தீட்சை நல்கி குமார ஆனந்தம் என பெயரும் சூட்டுகிறார். இப்படி பாமன் சுவாமிகள் சென்னையில் முருகனின் மீது பாடல்களை பாடியும் சொற்பொழிந்தும் முருகனின் புகழை பரப்புகிறார். சில வழக்குகளையும் சந்திக்க நேர்கிறது. அந்த வழக்குகளிலும் முருகன் அருளால் வெற்றி பெறுகிறார். 1923ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 27ஆம் தேதி பகலில் சென்னை தம்புசெட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த சுவாமிகளின் இடது காலின் மீது குதிரை வண்டி மோதி கணுக்கால் முறிவு ஏற்படுகிறது. அந்த விபத்தில் ரத்தம் அதிகப்படியாக வெளியேறி இருந்தாலும் சுவாமிகளின் மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அமைதியாக இருந்தார் என கூறப்படுகிறது. பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சுவாமிகளுக்கு அந்த சமயத்தில் எல்லா உதவியும் திருவேணிக்கேணியை சார்ந்த ஜோதிடர் சுப்பிரமணியதாசரும் அவர் மனைவியும் பாப்பாத்தி அம்மாளும் செய்கிறார்கள். சுவாமிகள் உப்பு இல்லாமல் உணவு உண்பதால் எலும்பு கூடுவது கடினம் என ஆங்கில மருத்துவர்கள் கூற சுவாமிகள் சுப்பிரமணியதாசரையும் மற்ற கூட இருந்த இருவரையும் அழைத்து தினமும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்ய சொல்கிறார். பாமன் சுவாமிகளின் சொல்லிற்கேற்ப இவர்கள் தினமும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்கிறார்கள். ஒரு நாள் சுப்பிரமணியதாசர் அகல் விளக்கு ஒன்று ஏற்றி சண்முக கவசத்தை பாராயணம் செய்யும் போது அவருக்கு பாமன் சுவாமிகளின் கால்களை 2 வேல்கள் தாங்கி பிடித்து சரி செய்வது போல காட்சியை காண்கிறார். அந்த காட்சியை கண்டு கண்கலங்கி உடல் மெய்சிலிக்கிறார். 11வது நாள் இரவு பாமன் சுவாமிகள் வானத்தில் 2 மயில்கள், ஒன்று பொன்னிறமாகவும் மற்றொன்று அடர்ந்த பச்சை நிறமுள்ள மயில்கள் ஆடும் காட்சியை காண்கிறார். செவ்வேல் பரமன் தனது படுக்கையின் தன் பக்கத்தில் குழந்தையாக துயிலும் காட்சியை கண்டு கண்ணீர் பெருகி கைகள் கூப்பி தொழுகிறார். வானில் 15 நாட்களில் புண் ஆறிவிடும், அதுவரை மருத்துவமனையை விட்டு செல்ல வேண்டாம் என அசிரீரி ஒலிக்க சுவாமிகள் அதை ஏற்கிறார். தனது இறுதி நாட்களை கணித்த பாமன் சுவாமிகள் தனது சீடரின் ஒருவரான சுப்பிரமணியதாசரை அழைத்து திருவான்மையூரின் நிலம்பார், அதுவும் விரைவில் வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதன்படி ஜோதிடரும் நிலத்தை வாங்குகிறார். 30/5/1929ஆம் நாள் காலை 7:15 மணிக்கு சுவாமிகள் சுவாசத்தை உள்ளிழுத்தார். அது வெளியே வராமல் உந்தியிலே எழும்பி அடங்கி செவ்வேல் பரமன் காலடியில் சென்றார். பின்னர் சுவாமிகளின் திருமேனியை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு 31/5/1929ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:15 மணிக்கு திருவான்மையூரில் சமாதி அமைக்கப்பட்டது. சுவாமிகள் அவ்வாலயத்தில் எழுந்தருளி அங்கு வரும் பக்தர்களுக்கு தன் அருளை பொழிகிறார். அனைவரும் சென்று வணங்கி வாழ்க்கையில் வளம் பெறுவோம். நன்றி.